வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக விசிக தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சென்னை 1000 விளக்கில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் இஸ்லாமியர்கள் இன்னும் பின்தங்கியே இருப்பதாகவும் இந்திய சராசரியை விட இஸ்லாமியர்களின் கல்வி தகுதி குறைவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது சிஏஏவுக்கு எதிராக திமுக காட்டிய தீவிரத்தை ஆளும் கட்சியாக இருக்கும்போது வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக காட்டியதா என கேள்வி எழுப்பிய அவர், விசிக தலைவர் திருமாவளவன் வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றார். எதிர்கட்சியாக இருந்தபொழுது எப்படி சிஏக்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ, மூர்க்கத்துடனும் ஆத்திரத்துடனும் குரல் கொடுத்தார்களோ, அதே போல நிலைமையை தமிழக அரசும் திமுகவும் ஏன் மற்ற அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும். கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அண்ணனுக்கிட்டும் என்னுடைய வலியுறுத்தல் எங்களுக்கு, அவரும் இதில் போராட்டத்தில் இந்த ஜனநாயக கடமையில் தமிழக அரசு இந்த வழக்கை வக்பு சட்டத்துக்காக தொடர வேண்டும் என்ற குரலை கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய மக்களுக்காக. இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்காமல் வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தினார். தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்து கட்சிகளும் கோரிக்கை கொடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் தமிழக அரசு கூட்ட வேண்டும். அதில் நாம் எந்த அளவுக்கு ஒருமைப்பட்டிருக்கிறோம் இந்த அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு சட்டத்திற்காக என்கின்ற உணர்வுடன் தோழர் ஜவஹர்லா அண்ணன் அவர்களும் எஸ்டிபிஐ கட்சி சார்ந்தவர்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கையை இஸ்லாமிய மக்கள் சார்பாக தமிழக வெற்றி கழகம் கேட்டுக்கொள்கிறது. அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜகவுடன் தாவேகா கூட்டணி வைக்காது என்று உறுதி தெரிவித்த ஆதவ் அர்ஜுனா, எதிர்க்கட்சியை ஏன் எதிர்க்க வேண்டும் என்னும் எண்ணத்திலேயே அதிமுகவை பற்றி பேசுவதில்லை என்று விளக்கம் அளித்தார். அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பிஜேபி கூடயும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்பதை எப்படி மாநாட்டில் உறக்க பதிவு பண்ணாரோ அதே பதிவோடு தான் அவருடைய மைண்ட் செட்டும் அவருடைய நிலைப்பாடும் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. சோ அதனால எல்லாரும் கேட்கறாங்க அதிமுகவை எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு. ஒரு எதிர்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும் அதுதான் புரியல. மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஆல்ரெடி பல தேர்தல்களில் தோல்வியிட்டிருக்காங்க. ரீசெண்டா நடந்த 2024 தோல்வியிட்டிருக்காங்க. சோ எல்லா தேர்தலிலும் தோல்வியிட்டு ஒரு கட்சியை எதுக்கு நாங்க எதுக்காக என்ன ரீசன் அதான் சொல்றோம்ல, ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும்?